வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். அண்ணன் எடப்பாடியார், அண்ணன் எடப்பாடியார், அண்ணன் எடப்பாடியார், அண்ணன் எடப்பாடியார். அன்பான உலகெங்கும் வாழும் புரட்சி தலைவரின் அன்பு தம்பிகளே, தங்கைகளே, பொதுமக்களே, அனைத்து அதிமுக கழக தொண்டர்களே, உங்கள் அனைவருக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் பிறந்தநாள் நிகழ்ச்சி 109வது பிறந்தநாள் விழாவை தங்கவேல் கோலா தங்கவேல் சார்பாக சிறப்பாக கொண்டாடி கொண்டோம். நேற்று புரட்சி தலைவரின் சிலைக்கு மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கப்பட்டது. இன்று ஒரே ஒரு வேண்டுகோள், புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் 109வது பிறந்தநாள் விழாவை நேற்று இதே இடத்தில் அன்பு சகோதரி அன்பு அவர்கள் செய்தார்கள். நாங்களும் புரட்சி தலைவரின் சிலைக்கு மாலை அணிவித்தோம். அதே போன்று சாம்பியன் பகுதியிலும் ராஜா, ரமேஷ் இவர்கள் சார்பாக கொண்டாடப்பட்டது. அதே போன்று மாரிக்குப்பத்தில் புரட்சி தலைவரின் 109வது பிறந்தநாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதே போல் இன்று தலைமையகம் ஆணைக்கேற்ப தங்கவேலில் இன்று இங்கு சிறப்பான முறையில் புரட்சி தலைவரின் 109வது பிறந்தநாள் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கோம். தங்கவேல் அனைத்து அதிமுக கோட்டை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்று வந்தாரோ அன்றையிலிருந்து புரட்சி தலைவர் இங்கு கோட்டையாக இருக்கிறது. அன்று நாம் தங்கவேலியில் அனைத்து அதிமுக சார்பாக மாபெரும் ஊர்வலம் நடத்தினோம். அந்த ஊர்வலத்துக்கு இன்று வரை அது ஈடு கட்ட முடியாத நிலையில் இருக்கின்றது. அதே போன்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முனிசிபல் கவுண்ட் மாபெரும் சாதனை படைத்து ஒரு தங்கவேலியில் சட்டமன்ற உருவாக்கினார். அந்த சட்டமன்ற உறுப்பினர் தங்கவேலி ஏழை மக்களுக்கு லோன்களை பேங்கில் வழங்கினார். அதுதான் முதல் முறையாக தங்கவேலியில் லோன் வழங்கப்பட்டது. அதே போன்று மேட்டமூலம் நீர் நிறுத்தப்பட்ட போது தங்கவேல் மக்கள் அனைவருக்கும் போர்வெல் அமைத்து தங்கவேல் மக்களுக்கு குடிநீர் பிரச்சனையை அனைத்து அதிமுக சார்பாக வெற்றி பெற்ற பக்தோச்சர எம்எல்ஏ அவர்கள் செய்தார்கள். அவர் செய்த சாதனையை தான் இன்று வரை யாரும் செய்ய முடியல. அவர் தான் ரோடு போட்டாரு, லைட் போட்டாரு, சோடியம் லைட் போட்டாரு தங்கவேல்ல. அதை பின்பற்றி அனைத்து அதிமுக தொண்டர்கள் இன்று வரை எந்த ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்காமல் கட்சிக்காகவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்காகவும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்காகவும் எடப்பாடியாருக்கும் இன்று வரை நாங்கள் தொடர்ந்து பாடுபடுவோம். தொடர்ந்து பாடுபட்டு தங்கவேல் அனைத்து அதிமுகவும் எதிர்கோட்டையாக உருவாக்க வேண்டும் என்று எனது ஆசையை அன்பு சகோதரர் அனைவருக்கும் கூறிக்கொண்டு எல்லோரும் வருகிற கட்சி தலைவர் டாக்டர் மக்கள் திலகம் இதய தெய்வம் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய 109வது பிறந்த நாளை நம்முடைய கோலார் தங்கவேலில் காந்தி சர்க்கிளில் வெகு சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த வேளையில் கழக பொறுப்பாளர்கள் அனைவரும் இதில் பங்கேற்றிருக்கின்றார்கள். அவர்கள் அனைவருக்கும் நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று புரட்சி தலைவருடைய 109வது பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடி அதே போல இங்கு கோலார் தங்கவேலில் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 3 முறை இந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவியை கைப்பற்றியது. அதே போல நகரமன்றத்திலும் நாம் 5 முறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கைப்பற்றியிருக்கிறது. வருகின்ற நகரமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிட்டு நமக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கின்ற தொகுதிகளில் அதிகமாக பாடுபட்டு அதை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் நம்முடைய கழகத்தின் சார்பாகவும் தொண்டர்கள் சார்பாகவும் இந்த பொறுப்பாளர்கள் அனைவரும் இதில் பங்கேற்று அந்த
எலெக்ஷன், அதாவது நகரமன்ற தேர்தலில் நாம் வெற்றி பெறுவதற்கான ஆவணங்களை தேடுகிறோம். அதே போல வருகிற சட்டமன்ற தேர்தலிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிட்டு பழைய நிலைமையை, அதாவது ஒரு சட்டமன்ற தொகுதியை நாம் கைப்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பளித்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொறுப்பாளர்களுக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோலார் தொகுதியினுடைய சார்பினில புரட்சி தலைவர் தானே தலைவன் இதய தெய்வம் டாக்டர் எம்ஜிஆர் அவருடைய 109வது பிறந்த நாளை ஒட்டி அவருடைய பிறந்த நாளில் நாங்கள் அன்னதானம் வழங்குகின்ற அந்த நாளிலே நேற்று அவருடைய பிறந்த நாளில் ஆண்டேஷன் பேட்டையில் அவருடைய உருவப்படுத்தி சிலைக்கு மாலை அணிவித்து இனிப்பு வழங்கி அங்கு சிறப்பினை ஏற்படுத்தி இங்கு சகோதரர் அன்பு அவர்கள் அன்னதானம் வழங்க காரணத்தினால் நாங்கள் மறுநாள் தொடர்ந்து அன்னதானம் வழங்க வேண்டும் என்பத காரணத்தினால் இன்று புரட்சி தலைவருடைய 109வது ஆண்டினுடைய அவருடைய பிறந்த நாளில் ஏழைகளுக்கு மக்களுக்கு சத்துணவு தந்த புரட்சி தலைவருடைய ஞாபக சின்னமாக இன்று அவருடைய பிறந்த நாளில் நாங்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கி அவருடைய புகழை இன்று பாராட்டுகின்றோம். அதே நேரத்தில் புரட்சி தலைவர் காலெடுத்து வைத்த இந்த தங்கோயில் தொகுதிக்கு நாடாளுமன்றமும் சட்டமன்றமும் நகர சபையும் வருகின்ற காரணத்தினால் இந்த நகர சபையிலே சட்டமன்றத்திற்கு ஓட்டு போடுகின்றவர்கள் எங்களுடைய இயக்கத்தை சார்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் எங்களுக்கு முதலிலே மனுவை கொடுத்து விட்டு தெரிவித்தால் அதை நாங்கள் தலைமை கழகத்தில் கொடுத்து அனுமதி பெற்று அவர்களுக்கு இந்த பகுதியில் நிற்பதற்கு தகுதியான ஒரு நிலைமையை உருவாக்குகின்ற வகையில இன்றைக்கு நாங்கள் அதை புரட்சி தலைவர் முன்னிலை அவர் பிறந்த நாளில் நாங்கள் சபதம் ஏற்றுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில நடத்தி தந்த அனைத்து கழக சகோதரர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதரர்களுக்கும் இங்க வந்து கலந்து கொண்ட உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றியை திலகம் புரட்சி தலைவர் பாரத் ரத்னா மாண்புமிகு முன்னாள் தமிழக முதலமைச்சராக அண்ணன் புரட்சி தலைவர் அவர்கள் பிறந்த நாள் விழா இன்று காணும் 109வது ஆண்டு. குறிப்பாக வருகின்ற நகரசபை தேர்தலில் கழகத்தினர்கள் அனைவரும் அந்தந்த வார்டுகளில் கஷ்டப்பட்டு நாம் வெற்றி பெறுவதற்கு பாடுபட வேண்டும். சட்டமன்ற தேர்தல் வருகின்றது, அப்பொழுதும் இந்த இயக்கம் போட்டியிட வேண்டும் என்று மிக தாழ்மையுடன் தலை வணங்கி கழகத்தினுடைய பொறுப்பில் இருக்கிற அத்தனை பேரையும் கேட்டுக்கொண்டு என்னுடைய குறிப்பாக தலைவர் பிறந்தநாள் என்று இந்த சிற்று அன்னதானம் வழங்கப்படுகின்றது. அனைவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள், உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள். உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள், உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள். மேடு பள்ளம் இல்லாத சமுதாயம் காண என்ன வழி என்று எண்ணி பாருங்கள். அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள். அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள். நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற இந்த நாடெங்கும் இல்லாமை இல்லை என்றாக. சுயநலமே இருக்கும் நெஞ்சில் அமைதி என்றும் இல்லை. பேராசை
நிலவுமே நீங்கள் நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. நதியை போல நாமும் நடந்து பயன் தர வேண்டும், கடலை போல விரிந்த இதயம் இருந்திட வேண்டும், வானம் போல பிறருக்காக அழுதிட வேண்டும், வாழும் வாழ்க்கை உலகில் என்றும் விளங்கிட வேண்டும், விளங்கிட வேண்டும். நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற.